நான் சொல்ற ஒரு விஷயம், மனிதர்களை நான் எப்படி நேசிப்பது? ஒரு அப்பாவை நேசிக்கிறது சுயநலம், ஒரு தாயை நேசிக்கிறது சுயநலம். என்னை பெற்று போட்டான், அவளை நேசிக்கிறேன். என் தமையனை நேசிப்பது சுயநலம், என் நண்பனை நேசிப்பது என்னுடைய சுயநலம். எனக்கு யாருன்னே தெரியாத நேசிக்கிறது தான் கருணை. அந்த கருணை அந்த படம் சொல்லி தருது. இந்த படத்தை ஏன் பார்க்கணும்? இந்த படத்தை ஏன் பார்க்கணும்? கருணையை எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ நீ ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம், கை பெருசாகுது, எல்லாம் பெருசாகுதுல்ல. நம்மளுடைய இருதயத்தை நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமா? இருதயத்தை எக்ஸசைஸ் பண்ணுறது தான் நல்ல படம். ஆக்சுவலாக 2.5 மணி நேரம் தியேட்டருக்கு எதுக்கு போயிருக்கோமா? இருதயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு குரங்கோ முதலையோ எருமையோ பன்னியோ தியேட்டருக்கு போகாது, மனுஷன் மட்டும்தான் போவான். ஏன் தெரியுமா? இருதயத்தை எக்ஸசைஸ் பண்றதுக்கு. நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி என் மனிதர்கள் என் குழந்தைக்கு நான் என்ன சொல்லி தருவேன்? ஒரு 100 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டலாமா? நல்ல மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துடலாமா? நல்ல மாப்பிள்ளைய வெள்ளை கொடுத்து வாங்கிடலாமா? நான் என்ன செய்ய போறேன் இந்த சமுதாயத்திற்கு? என் அசிஸ்டன்ட் நான் என்ன கதை சொல்ல போறேன்? நான் டெய்லி பேசுறேன், என்னென்ன கதை சொல்ல போறேன்? நீங்க நான் பேசுறேன் மீறா கதை. என் அசிஸ்டன்ட் சார் எப்படி சார் இருந்துச்சு படம்? அவங்க நினைச்சாங்க ஒருத்தர் செம்ம போரா இருக்கும்னு நினைச்சிட்டு. நான் சொன்னேன், ரொம்ப நேர்மையான படம்டா, அவர் ரொம்ப நேர்மையான டைரக்டரா ப்ரூவ் பண்ணிருக்கான்னு சொன்னேன். இந்த படத்தை பாருங்கடா, நீங்க ஹிட் படம் கொடுத்துடலாம்டா. ஆனா எந்த படம் வாழ்க்கைக்கு தேவையான படத்தை நீங்க கொடுங்கடா. ஒரு படம் கொடுங்கடா போதும். மீரா கதிரவன் இந்த படத்துக்கு அப்புறம் செத்து போயிடும். செத்து போடா மீரா கதிரவன். ஏன்னா இதுக்குதான் நான் ட்ரை பண்றேன். நான் என்ன கேட்கிறேன், ஒரு படைப்பாளி எப்படி இறப்பான்? செத்து போறவங்களாம் மனுஷையா? படைப்பாளி இறக்கவே மாட்டான். படைப்பாளி எப்படி இறக்கும்? மகேந்திரன் இறந்துருவானா? திருவச்சந்திரன்